20 பீட்ஸ் இருந்தாலும் அந்த கிரேப்ஸ் பஞ்சே வந்து அழகாக இருக்கும் பார்க்கறதுக்கு. ஸோ இதை டைப் பண்ணும்போது ஒரு சின்ன சின்ன ட்விஸ்ட் எல்லாம் கொடுத்துக்கோங்க. நீங்கள் சாதாரணமாக டைலரிங் த்ரெட்டும் வச்சுக்கலாம். இல்லை இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நான் இப்போ மாற்றி மாற்றி சுற்றுறேன். கட் பண்ணலை, த்ரெட்டிங் கட் பண்ணல, கிளாத்திங் கட் பண்ணல. ஸோ அப்படியே தான் நான் வந்து செஞ்சிட்ருக்கேன். இதே மாதிரியே ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நல்ல அழகான ஒரு திராட்சை குத்து வந்து கிடைக்கும். இப்போ ஒரு டைப் போடுறேன், ஏன்னா நம்மளுக்கு 3 சேர்த்து ஒரு லைனில் ரெடி ஆயிடுச்சு. இந்த லைனுக்காக ஒரு டைப் போட்டிருக்கேன். இந்த மாதிரி இந்த சாக்ஸ் ஃபுல்லுமே இங்கே பாருங்கள், உங்களுக்கு ஒரு 20 பீட்ஸ் வரைக்கும் கணக்காக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி இது ஃபுல்லுமே பண்ணுங்க. இதை பாருங்கள், உங்களுக்காக தான் நான் ஃபுல் வீடியோவுமே போட்டிருக்கேன். ஸோ இதை எப்படி ட்விஸ்ட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நல்லா பாருங்கள். இந்த மாதிரி இதை ட்விஸ்ட் பண்ணி ஒவ்வொன்றும் இந்த மாதிரி ட்விஸ்ட் பண்ணி அப்படியே அடுக்கடுக்காக எடுத்துவாங்க. டைப் பண்ணி எடுத்துவாங்க. ஓகேங்களா? மூலிங்க தனியாக இருக்கும், அந்த துணி தனியாக இருக்கும். டைப் பண்ணி எடுத்துவாங்க. எங்கே பிடிச்சிருக்கீங்கன்றது கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ தான் இதோட ஷேப் வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். நான் இதை இப்போ கட் பண்ணிட்டேன். இது பாருங்கள், பஞ்ச் எப்படி இருக்குது. இதுதான் கீழ் லெவலில் இருக்கிற பஞ்சு. இது மேலே இருக்க துணியோட தான் நம்ம அப்படியே நெக்ஸ்ட்டாக பிடிக்கிட்டே வர போகிறோம். உங்களுக்கு நான் ஃபுல் வீடியோ மேலே காட்ட போகிறேன். நான் ஸ்கிப் பண்ணலை, அப்படியே தான் உங்களுக்கு டைப் பண்ணுறேன். ஏன்னா உங்களுக்கு எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது இல்லைங்களா? நம்ம பண்ணால் வருமா அப்படிங்கிறது யாருக்குமே டவுட் இருக்கக்கூடாது. ஸோ அதனால தான். ஸோ இது மாதிரியே தான் நான் எல்லாமே ட்விஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். நெக்ஸ்ட்டு இதோ பாருங்கள், இந்த பக்கம் துணியை எடுத்துக்கேன். நீங்கள் இதில் வைக்கிற கிரிப்பும் மணியோட கிரிப்பும் தான் ரொம்ப முக்கியம். மாற்றி பிடிச்சிங்கன்னா இதில் வந்து உங்களுக்கு அவ்வளோ ஈஸியாக வராது. ஸோ ஆனால் ரொம்ப அழகாக இருக்கும். நிஜமான கிரேப்ஸே வடிவில் தொங்குற மாதிரி அழகாக இருக்கும். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நான் வந்து 7 பீட்ஸ் போட்டிருக்கேன். ஓகேங்களா? உங்களுக்கு சின்ன கிரேப்ஸாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக 15ஓட நிறுத்திக்கோங்க. இல்லை கொஞ்சம் பெரிய பீட்ஸாக கிரேப்ஸாக வேணும் அப்படின்னா இந்த பெரிய பீட்ஸ்லேயே கூட நீங்கள் 10 கூட எடுத்துக்கலாம். இதை விட பெரிய பீட்ஸும் கிடைக்குது, அது கூட வாங்கலாம். உங்களுக்கு பிளாக் கலர் கிரேப்ஸ் வேணும்னா இதுலேயே நீங்கள் வந்து ஒரு வயலட் கலரில் நீங்கள் பிக் பண்ணி பார்க்கலாம். நிறைய காம்பினேஷன்ஸ் இருக்குது. இந்த கிராஃப்ட் பார்த்தீங்கன்னா நான் கண்டுபிடிச்சி ஒரு 10 இயர்ஸ் கிட்ட ஆகுது. பட் அப்போ தான் இந்த மாதிரிலாம் இன்ஸ்டா, யூடியூப் அதெல்லாம் எதுவுமே கிடையாது இல்லையா? நானே பண்ணுவேன், நானே பார்த்து சந்தோஷப்படுவேன். இப்போது எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் இதுக்கெல்லாம் இந்த கிரியேட்டிவ் தான் என்னோடய கிராஃப்டெல்லாம் ஷேர் பண்ணுறது. ஸோ இதோ பாருங்கள், கிட்டத்தட்ட வந்துட்டோம், முடிய போகுது. நான் சின்ன கொட்டை தான் ரெடி பண்ணியிருக்கேன். இதோ பாருங்கள், இப்போ வந்துச்சுங்களா? இன்னும் கொஞ்சம் தான் இருக்குது. நல்லா இருக்கும்னு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு கண்டிப்பாக நான் நம்புகிறேன். ஏன்னா இந்த கிராஃப்ட் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப யூனிக்காக, எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது. ஏன்னா வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 4-5 நாள் மண்டே உடச்சிட்டு இது நானே வந்து ரெடி பண்ணப்பேன். அதனால எனக்கு இது ரொம்ப ரொம்ப ஃபேவரட் கூட. அதனால எனக்கு இந்த எல்லாருக்கும் செஞ்சு கட்டணும். பார்த்தீங்களா? இப்போயே கொஞ்சம் இந்த திராட்சை குத்து அந்த மாதிரி வந்துச்சு. நெக்ஸ்ட்டு இந்த ஒரு ஹாஃப் முடிச்சிட்டோம். இது எல்லாத்தையும் லைட்டாக ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துக்கோங்க, அங்கே ஒரு ட்விஸ்ட்டு கொடுத்துக்கோங்க. உங்களுக்கு இதே போதும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட நீங்கள் கட் பண்ணிக்கலாம், இந்த லென்த்தோட கட் பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இது வந்து பார்த்தீங்கன்னா கைவண்ணம்னு சும்மா சொல்லலை. இதுதான் உங்களுடைய மேஜிக்கே. ஒரு கிராஃப்டாக நம்ம எப்படி அதை உருவாக்குறோம், அது பர்ஃபெக்டாக அப்படிங்கிறது தான். இப்போயே பாருங்கள், ஒரு கிரேப்ஸ் தொங்குற மாதிரி இருக்குது. நான் 2 வீடு தான் போட போகிறேன். அதுக்கு முடிச்சிட போகிறேன். ஏன்னா எனக்கு இது ரொம்ப பிடிச்சிருக்கு. அதனால தான் சொல்லுவேன். எனக்குமே ஆவல் தாங்க முடியல இந்த கிரேப்ஸ் வந்து எப்படி வரும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ உங்களோட நானும் ஒரே ஆவலாக தான் இருக்கேன்.